இந்தியாவில் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா டவுரிக்காக கொலை பண்ணுறதும் சூசைட் பண்ணுறதும் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டு தாங்க இருக்கு. இப்போ நொய்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிட்டி பாட்டின்றவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டாலேயும் அவங்க மாமியாரால வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா டவுரிக்காக. 2016 இந்த நிட்டி பாட்டியும் அவங்களோட சிஸ்டரும் ஒரே வீட்டில் தான் கல்யாணம் ஆகி போகிறாங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமியாரும் ஹஸ்பண்ட் சைடுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொக்கமாக வந்துட்டு வாங்கியிருக்காங்க. காரும் வந்து 2 கார் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஒரே பெரிய காராக வந்து போதும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பியூட்டி பார்லர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த பியூட்டி பார்லர் வந்து நல்லாவே மூவிங் ஆகுது. ஆனால் இந்த பியூட்டி பார்லர் வந்து நல்லா போகிறது வந்து அவங்க மாமியாருக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து பிடிக்கல. இதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி ரொம்ப வற்புறுத்திருக்காங்க. அவங்க தொல்லை தாங்க முடியாமல் ஸ்டாப்பும் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து 35 லட்சம் ரொக்கமாக வேணும், எனக்கு வந்து கோல்டும் வேணும், எனக்கு திரும்ப காரும் வேணும்னு சொல்லிட்டு வற்புறுத்திருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா சண்டை பெருசாகி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிட்டி பாட்டியை வந்து அவங்க மாமியாரும் ஹஸ்பண்டை வந்து அடித்து துன்புறுத்தி அவங்கள வந்துட்டு எரிச்சு வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க சிஸ்டர் தான் வந்து வீடியோ வந்து எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ எடுத்து அவங்க சிஸ்டரே வந்து அடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல முக்கிய சாட்சி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 5 வயசு பையன். அவன் தான் வந்துட்டு அந்த இடத்துல சொல்லியிருக்கான், இது போல் என் பாட்டியும் எங்கள் அப்பாவும் வந்து எங்கள் அம்மா வந்து அடித்து கொளுத்தி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுது வந்து சொல்லியிருக்கான். ஒரு பணத்துக்காகவும் ஒரு காருக்காகவும் 5 வயசு பையன் முன்னாடி அவங்க அம்மா வந்து எரிச்சு வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ண போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து தப்பிச்சு ஓடி இருக்கான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து காலில் சுட்டு பிடிச்சதெல்லாம் வந்து கரெக்ட் கிடையாது. அவனை வந்து தலையில் சுட்டு பிடிச்சிருக்கணும். ஏன்னா அவங்க 5 வயசு பையன் முன்னாடி அவங்க அம்மா வந்து எரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இப்போவும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவத்துக்காகவும் அவங்க வந்துட்டு வாழ்க்கைக்காகவும் யோசிச்சு வந்துட்டு அவங்க பொண்ணை வந்து அந்த இடத்துல வந்து விட்டுட்டு வர்றது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு.